ப்ரீடிங் மூட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது அவ்வளவு சீக்கிரமா ஃபீமேல் வந்து உடம்புல வந்து ப்ரீடிங் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ண போறோம், அப்படியே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மற்ற பாய்சன்ஸ் கேசஸ்லாம் வந்து வாட்டர்ல அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாய்சனா மாறினதுன்னா நல்லா இருக்கக்கூடிய ஹெல்த்தியா இருக்கக்கூடிய விஷயமே வந்து ஹெல்த்தியா இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ளவரான் ப்ரீடிங் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து 3 பார்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். பார்ட் 4 இந்த பார்ட்ல நம்ம வந்து ப்ரீடிங் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபிஷ் மேல் ஃபீமேல ஐடென்டிஃபை பண்ணி பார்ட்டிஷன்ல போட்டாச்சு. 2 பக்கம் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வாட்டர் வந்து கிளியரா இருக்கும். எதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெகுலரா ஃபிஷ்ஷுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு லைஃப் ஃபீடோ ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்க போறோம். அப்ப அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது ஃபிஷ் டைஜஸ்ட் ஆகி அதோட ஃபீக்கல் மேட்டர் எல்லாம் வாட்டர்ல வந்து சேர்ந்துட்டு இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மற்ற பாய்சன்ஸ் கேசஸ் எல்லாம் வந்து வாட்டர்ல அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கேசஸ் வந்து ரொம்ப அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் மூட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது அவ்வளவு சீக்கிரமா ஃபீமேல் வந்து உடம்புல வந்து எக் ஃபார்மேஷன் ஆகாது. மேலுக்கும் ப்ரீடிங் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து தள்ளி தள்ளி போகும். அதாவது வாட்டர் வந்து எப்போதுமே பாய்சனா மாறினதுன்னா நல்லா இருக்கக்கூடிய ஹெல்த்தியா இருக்கக்கூடிய விஷயமே வந்து ஹெல்த்தியா இருக்காது. ஸோ ப்ரீடிங் டயத்துல இந்த வாட்டரை வந்து பாய்சன் ஆகாம வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது வந்து இந்த வாட்டர் சேஞ்ச். இது இல்லாம இந்த வாட்டர் சேஞ்ச் நம்ம ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ரீடிங் டயத்துல வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோட ப்ரீடிங் மூட வந்து இது ட்ரிகர் பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த வாட்டர் டெம்பரேச்சர் வாட்டர் சேஞ்ச் பண்றோம், அந்த வாட்டர்ல டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், pH வேற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாட்டர்ல டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ வாட்டர் வரும்போது அது அதோட ப்ரீடிங் பிஹேவியரை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த வாட்டர் சேஞ்சுங்கிறது மஸ்ட். அடுத்து இந்த வாட்டர் சேஞ்சினால அந்த ப்ரீடிங் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து பொதுவாக வந்து கிளீனா இருக்கிற இடத்துல தான் வந்து எக்லே பண்ணும். இது நான் உங்களுக்கு வரக்கூடிய லேட்டர் பார்ட்ஸ்ல நான் சொல்லுவேன். ஃபீமேல் வந்து அந்த எக் பிளேட் அந்த கிளே பிளேட்டை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் வந்து எக்லே பண்ணும். எப்ப சுத்தி அந்த எனிமீஸ் இருக்காங்களா, வாட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஃபர்தர் கிளீனிங் பண்ணும். அது கிளீனிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேங்கை கிளீனா வச்சுட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 3 காரணத்துக்காக தான் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ரைட், இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி பண்றது, இது அந்த அடுத்த கொஸ்டின். வாட்டர் சேஞ்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணா போதும். நம்ம நார்மலா ஃப்ளவரான் டேங்கோ இல்ல மற்ற ஃபிஷ் டேங்க்லயே வந்து செய்யற மாதிரி லார்ஜ் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா செய்யக்கூடாது. கம்மியா வாட்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். அதுல வந்து மெயினா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ல உள்ள ஸ்பாஞ்ச் வந்து டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ள ஹோல்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா வாட்டர் பியூரிஃபை ஆகாது. ஜஸ்ட் வாட்டர் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஆகாது. அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ல உள்ள ஸ்பாஞ்சை மட்டும் ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ப்ரீடிங் டயத்துல ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வெளியில எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணுங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது சரி, கிளே பிளேட் முடிஞ்ச அளவுக்கு நகராம பாத்துக்குங்க. அந்த கிளே பிளேட் நகர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, ஃபிஷ் வந்து அது ஒரு அன்செக்யூர் என்விரான்மெண்ட் மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு. கண்டினியூஸா ஒரு பார்ட்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஃபிஷ் வந்து கண்டிப்பா அந்த இடத்த அவாய்ட் பண்ணும். ப்ரீடிங் பண்ணும்போது எக்லே பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அதனால தள்ளி போகும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எடுத்து பண்ணுங்க. கிளே பிளேட்டை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்து இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது வாட்டர் வந்து நம்ம பாட்டம்ல இருந்து தான் எடுக்கணும். டாப்ல இருந்து வாட்டர் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம சேனல்ல வாட்டர் சேஞ்சிங் மெத்தட்ஸ் சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஜென்ரலா ஃபிஷஸ்க்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். வாட்டர் சேஞ்சிங்கிறது வந்து டேங்கோட பாட்டம்ல இருந்து எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ்ஷையும் அந்த கிளே பிளேட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கீழே உள்ள ஃபீக்கல் மேட்டரை வந்து ஒரு சின்ன ஹோஸ் பைப் வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணும் போதும் ஒரு ஹோஸ் பைப் மூலமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு கப்பு மூலமா ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணியோட ப்ரெஷர் வந்து ஃபிஷ் ப்ரீடிங் பிஹேவியரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ரெஷர் வந்ததுன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அது இது இல்லாம ஃபிஷ்ஷுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்தாச்சு. இப்போ வாட்டர் ஃபில்லிங்னா என்ன வாட்டர் ஃபில் பண்றது? நீங்க வந்து கார்பரேஷன் வாட்டர்ல ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்றவா இருக்கலாம், இல்ல போர் வாட்டர்ல பண்றவா இருக்கலாம், இல்ல கேன் வாட்டர்ல பண்றவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, வாட்டர் வந்து கண்டிப்பா கண்டிஷன்டு வாட்டர் தான் நீங்க ஊத்தணும். இப்ப கார்பரேஷன் வாட்டரை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க வாட்டர்ல உள்ள குளோரின்லாம் ரிமூவ் பண்ணி தான் மேல் ஃபீமேல் விட்டுருப்பீங்க.
அப்படிதானே? இப்ப ஃப்ரெஷ்ஷா வாட்டர் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல குளோரின் இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்க முன்னாடியே என்ன பண்ணணும்னா ஒரு பேரல்லையோ இல்ல ஒரு பேசின்லயோ கார்பரேஷன் வாட்டரோ இல்ல முனிசிபல் வாட்டரை கலெக்ட் பண்ணி அதுல குளோரின் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஃபிஷ் டாக்டர் குளோரின் ஃபைண்டர் அண்ட் ரிமூவர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வாட்டர்ல உள்ள குளோரினை எப்படி ரிமூவ் பண்றது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருப்போம். அதோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி வாட்டரை நம்ம முதல்ல வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுக்கணும். அந்த கண்டிஷன் பண்ண வாட்டரை மட்டும்தான் டேங்க்ல பிரீடிங் டேங்க்ல விடணும். சப்போஸ் நீங்க தெரியாம கார்பரேஷன் வாட்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரீடிங் டேங்க்ல விட்டுட்டீங்கன்னா அதுல ப்ளீச்சிங் பவுடரோட எஃபெக்ட் அதிகமா இருந்தா அது கண்டிப்பா பிரீடிங் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ கார்பரேஷன் வாட்டர்ல ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். போர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து எத்தனை அடி ஆழத்துல இருந்து அந்த வாட்டர் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. சில சமயம் அந்த மாதிரி வரக்கூடிய வாட்டர்ல வந்து ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அதுவும் ஃபிஷ்ஷுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் கொடுத்து ஃபிஷ் எல்லாம் மேல வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 10 to 20% மேல சேஞ்ச் பண்ண வேண்டாம். வாட்டரை வந்து நம்ம அதிகமா சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃபிஷ் சீக்கிரமா பிரீட் ஆயிரும் நினைச்சு ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா வந்து ஆபத்துல முடியும். ஸோ இதுதான் வந்து வாட்டர் சேஞ்சிங்ல. வாட்டர் சேஞ்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணணும், அதே மாதிரி ரொம்ப காஷியஸா பண்ணணும். ஏன்னா இந்த வாட்டர் சேஞ்சிங் வந்து தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபிஷ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்க ஃபார்ம்ல உள்ள ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் சேஞ்சிங் மெத்தட் எப்படி பண்றதுங்கிற ஒரு வீடியோ நான் இங்க ஷேர் பண்றேன் பாருங்க. இதுல வந்து ஓல்டு லெவல் நியூ லெவல் 2 லெவல் மார்க் பண்ணிருக்கேன். அந்த ஓல்டு லெவல் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே டேங்க்ல வாட்டர் இருந்த லெவல். இப்ப நியூ லெவல் அப்படிங்கிறதுனா வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லெவல். எந்த அளவுக்கு வாட்டரை நீங்க டவுன் பண்றீங்களோ அதாவது எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த வாட்டரை வந்து டேங்க் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பிரீடிங் ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டெப் 4ல வந்து வாட்டர் சேஞ்சிங்கிற ப்ராசஸ் பத்தி நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்டர் சேஞ்ச் மெத்தட்ல வந்து முக்கியமா செய்யக்கூடாத பாயிண்ட் வந்து 2 அதாவது பிரீடிங் டயத்துல ஃபுல் வாட்டர் சேஞ்ச் எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க. வாட்டர் ரொம்ப அழுக்காயிடுச்சு சீக்கிரமா பிரீட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல் வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பா பண்ணவே கூடாது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து வாட்டரை ஃபில் பண்ணும்போது அது ஓஸ் மூலமாவோ இல்ல ஒரு மக்கு மூலமாவோ ஊற்றும் போது ஃபோர்ஸா ஊற்றக்கூடாது. அந்த ஃபோர்ஸா ஊத்துற வாட்டர் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால வந்து பிரீடிங் போறது ப்ராசஸ் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைஞ்சிரும். சில சமயம் ஃபீமேல் வந்து டியூபை இழுத்துக்கும். ஸோ இது 2 மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பர்டிகுலர் பிரீடிங் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு 9ல இருந்து 11 பார்ட் வரைக்கும் வரும். தொடர்ந்து எல்லா பார்ட்டையும் பாருங்க. பார்க்காதவங்க நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துட்டு இதை பாருங்க. நம்ம சேனல்ல உள்ள மற்ற டிசீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மற்ற நாலேஜ் அப்டேட்ஸ் தொடர்ந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.